श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். இந்த சுபதினம் பதிவுகளில் முதல் வாரம் மகாபெரிவா மணிமண்டபம் ஊரிருக்கை அதை பற்றிய சில தகவல்கள் தெரிந்து கொண்டோம். இரண்டாவது வாரம் வயலின் மேதை லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களை பற்றிய வி பௌ டு யூ சார் இந்த படத்திலிருந்து சில காட்சிகளை பார்த்து ரசித்தோம். பிறகு மகாபெரிவாவுடைய பூர்வாசிரம சகோதரர் சிவன் சார் தி ஆத்ம ஞானி என்ற படத்திலிருந்து சில தொகுப்புகளை பார்த்தோம். போன வாரம் ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பராசரன் அவர்களை பற்றி நாங்கள் செய்த படம் கே பராசரன் பார் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ஸ் அட் த பார் என்ற படத்திலிருந்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். இதை பார்த்துவிட்டு ரசித்து பாராட்டிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் சினிமா உலகில் சூப்பர் ஸ்டார் தெரிந்திருக்கும். கர்நாடக இசை உலகில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தார். அவர்தான் GN பாலசுப்ரமணியம். அவருடைய சென்டினரி இயர் 2010. அந்த சென்டினரி இயர்ல ஸ்கிரீன் பண்றதுக்காக எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அவரை பற்றிய படம் GNB இசை வசீகரன் தி மியூசிக் சார்மர் என்ற படம். ஸ்னேக் சார்மர் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய இசையால் எல்லோரையும் வசீகரித்தவர் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் GNB. இது கலாகேந்திரா.com, அது சுவாதி சன்ஸ்கிருதி சீரீஸ்ல தயாரிக்கப்பட்டது. அது DVD இஸ் ஆல்சோ அவைலபிள். இந்த படத்தில் இருந்து சில தொகுப்புகளை இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சில ருசிகரமான தகவல்கள். இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு எனக்கு பேர் உதவியாக இருந்தது அடிப்படை அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய உற்ற நண்பர் திரு லலிதா ராம் அவர்கள் செய்த வெரி டீப் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் ஆன் GNB's மியூசிக் அண்ட் அவர் எழுதின புத்தகம் இசை உலக இளவரசர் GNB என்ற புத்தகம். இந்த படத்துடைய ஸ்கிரிப்டுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் இந்த ஒர்க் தான். லலிதா ராம் அவர்களுமே இந்த படத்துல நிறைய இடத்துல பேசி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி த ஜாம்பவான்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஆஃப் எஸ்ட்ரியர்ஸ் அண்ட் கரண்ட் இயர்ஸ் அவங்களும் எல்லோருமே GNB பத்தி தங்களுடைய கருத்துக்களை இந்த படத்துல தூவி இருக்காங்க. பிரபல ஓவியர் மணியன் செல்வன் மாசை அவர்கள் GNBயின் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகளை அற்புதமான வண்ண ஓவியங்களாக தீட்டி கொடுத்திருக்கிறார். இந்த படம் ஃபுல்லா அது வரும். இன்ஃபேக்ட் கிரேசி மோகன் அவர்கள் GNBயை பற்றி எழுதிய ஒரு வெண்பாவும் இதில் இடம்பெறுகிறது. அந்த வெண்பாக்கும் மாசையுடைய ஓவியம் அடிப்படை. GNB எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னாக்கா முதல்ல ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாஸ் HMB. அவங்க வந்து இந்த இசைத்தட்டு கொண்டு வந்தாங்க. அது 60 RPM ஃபாஸ்டா ஓடும். ஒரே பாட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் பாதி பாட்டு, இன்னொரு பக்கம் பாதி பாட்டு இருக்கும். அப்போ முதல்ல GNB பாடிய வாசுதேவயனி என்ற கீர்த்தனை அந்த வடிவத்தில் வெளிவந்து அது வரைக்கும் என்ன வித்திருந்ததோ ஒரு இசைத்தட்டு என்பது அதை விட ஒரு 10 மடங்கு விற்று போயிற்று. அதை பார்த்து பிரமித்த HMB அடுத்த வெளியிடும் போது சினிமாக்கு போஸ்டர் ஓட்டுற மாதிரி நகரெங்கும் இந்த இசைத்தட்டு வெளியீட்டுக்கு போஸ்டர் ஓட்டினார்கள். இப்ப பாக்குறீங்களே, அதுதான். எங்களுடைய குடும்பத்திலே GNBக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் உண்டு. அதுல ஒண்ணு எங்களுடைய மெட்டர்னல் அங்கிள் உபன்யாச சக்கரவர்த்தி ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள். அவர் வந்து அந்த காலத்துல போஸ்டல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எக்மூர் அங்க வேலை செஞ்சிருந்தாரு. ஆபீஸ் முடிஞ்ச உடனே சாயங்காலம் டெய்லி இதான் ரொட்டீன். நேரம் GNB கச்சேரி எங்கேயோ அங்க போய் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவார். கச்சேரி முடியும் போது அந்த தம்புரா போடுறவர்கிட்ட போயிட்டு நாளைக்கு எங்க கச்சேரின்னு கேட்டுப்பாரு. அங்க போவார். சில சமயங்கள்ல அவங்க தம்புரா போடுற சொல்ல, சார் நாளைக்கு ஒரு கல்யாணத்துல சார் கச்சேரி, அதனால என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடாட்ட கூட பரவாயில்ல, GNB கச்சேரி தானே, அவர் ஓரமா வந்து கேட்டு போயிடுவார். டாப் இட் ஆல், ஒரு நாள் வந்து அவர் கேட்கிறாரு நாளைக்கு எங்க கச்சேரி GNBக்குன்னு. அந்த தம்புரா போடுறவர் சொல்றாரு நாளைக்கு கச்சேரி இல்லை சார். ஏன் இல்லை சார், அவர் ட்ரெயின்ல தஞ்சாவூர் கிளம்புறாரு. அப்படியா, எந்த ட்ரெயின்ல? போட் மெயின்ல. ஓ அப்படியா, எக்மூர்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு யூ won't believe, ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே எக்மூர் ஸ்டேஷனுக்கு போய் போட் மெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல எதிர்த்தாப்புல ஒரு ஓரமா நின்றுட்டு GNB வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல போர்ட் பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் தயிர் சாதெல்லாம் சாப்பிட்டு மூடி வச்சு அந்த ட்ரெயின் கிளம்பின பிறகுதான் வீட்டுக்கு வந்தார். GNB அவர்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா
அதற்கு தலைவராக இருப்பதற்கு எல்லா தகுதியும் படைத்தவர் எங்களுடைய மாமா ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மா. இந்த பெட்டர்னல் சைட்ல வந்தா திரு டி.எஸ். வல்லீசன், அவர் தான் எங்க அப்பாவுக்கு பின்பாட்டு பாடுவார். எங்க அப்பா கதைக்கு வருவார்கள். டி.எஸ். வல்லீசன் பாட்டை கேட்கணுங்கிறதுக்காகவே வர கூட்டம் அதிகமாக இருக்கும். அவருடைய பாட்டில் ஒரு அபூர்வமான மிக்ஸ் ஆஃப் GNB அண்ட் ராம்நாத் கிருஷ்ணன் துணிக்கும். வல்லீசன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய GNB ஃபேன். அவர் வீட்டிலே ஒரு மிகப்பெரிய GNB போட்டோ தான் வச்சிருப்பார். ஆனா அவருக்கு GNB பர்சனலா தெரியாது. ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இப்ப நீங்க பார்க்க போற அந்த படம் 2010 ஜனவரி முதல் வாரத்துல இந்த படம் திரையிடப்பட்டது. அப்போது GNB உடைய குடும்பத்தில் எல்லாரும் வந்திருந்தாங்க. படம் முடிஞ்சோடனே எல்லாரும் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்க சித்தப்பா டி.எஸ். வல்லீசன் GNBக்கு பெரிய ஃபேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா? இன்ஃபேக்ட் GNBயே வல்லீசனுக்கு பெரிய ஃபேன். வல்லீசனோட பாட்டு எங்க ஒலிச்சாலும் GNB நின்று கேட்காம போக மாட்டான்னு சொன்னார். இந்த தகவல் மிகவும் அபூர்வமான தகவல். காலம் சென்ற எங்களுடைய சித்தப்பா டி.எஸ். வல்லீசன் அவர்களுக்கு நிச்சயமா அது தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் குடும்பத்தாரிடம் நான் போய் சொன்னேன் இது மாதிரி ஒரு விஷயம் என்று. Now it is time to view a capsule from GNB ISAI VASEEKARAN. A day at the Travancore Palace. The king is all set to listen to a Carnatic music concert. As per royal protocol, the king is seated behind a curtain and the concert begins in the Darbar hall with the musicians sitting on the floor. The enchanting flow of music from the main performer casts a magic spell on the king. It becomes irresistible. The king's feet start following his mesmerized ears. The curtains are swept aside. So is protocol. His Highness finds the comfort of the floor next to the concert performer and allows his senses to get choked in the captivating music. The music of GNB, ISAI VASEEKARAN, the music charmer. GNB was the first person for innovations, a new style of his own. ஒரு காஞ்சிபுரம் கோபுரம், மதுரை கோபுரம், தஞ்சாவூர் கோபுரம் இதெல்லாம் பார்க்கிற போது அந்த கால சூழ்நிலையில அவளுக்கு என்னென்ன வசதி அதை கட்டுற போது கிடைச்சிருக்கும். அவர் காலத்துல ஒரு ரிஃபைன்மெண்ட் சங்கீதத்துக்கு கொண்டு வந்து சங்கீதத்தினுடைய எல்லை விஸ்தாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய திறமைய இந்த ஆர்ட் ஸ்டிக்கை வச்சு பார்க்கிற போது இன்னும் ஜாஸ்தியாவே தெரியுது. GNB பார்க்காம GNB மறைஞ்சு ஒரு 15 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு ஆளை பைத்தியம் பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு நான் ஒரு தெரிக்கனே. His music appealed to layman and connoisseur alike. Golden voice. அந்த வாய்ஸ்ல அவர் என்ன நினைச்சதெல்லாம் பேசும். I have not seen GNB at all in my life. Every time I encountered a musician who seemed to be above the age of 50, the first question I'll ask him is, "Ninga GNB கேட்டிருக்கீங்களா?" GNB is par excellence. He stood head and shoulders above other artists. அந்த மாதிரி கூட ஒரு ஹியூமன் பீயிங்னால பாட முடியுமா அப்படின்ற ஒரு ரியல் ஷேக்கப் பண்ணுவோமே. அதாவது ஒரு ஆர்டிஸ்டை நிஜமா நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணோன்னா ஜிஎன் சார்ட்டே போட்டு இந்த கேள்வி இதுக்கப்புறம் நீ உன் சங்கீதம் என்ன நீயே பார்த்துக்கோன்னு சொன்னா போறோம். அதுலேருந்து அவன் அதுக்கு ஒரு 4 பங்கு சாதகம் பண்ண ஆரம்பிப்பான். அலட்டிக்காம போடுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய விசேஷம். போட்டு மல்லு கட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த சங்கதியை பிடிக்கிறோன்னு அவர் பார்த்ததில்ல. அவர் பாட்டி பாடுவார் வந்து விடுவோம். GN சார்னு ஒருத்தர் பிறந்திருக்கலன்னா என்ன மாதிரி அநேக பேர் மியூசிக்கே வந்திருக்க மாட்டோம். 20th century composers la GNB has a very significant place. His personality was Netranandam and his music was Shravananandam.
சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ரசிக்கின்ற மந்திர சித்ரா பௌர்ணமியே, உந்தன் இசையால் உலகை அசைத்த விந்தை விசையே வசீகரா வாழ். The first three-letter icon that rose on the Carnatic music horizon did kindle the imagination and admiration of his peers. G-ங்கிறது great, N-ங்கிறது new, B-ங்கிறது Bani, great new Bani. G stands for grand scholarship. N stands for the novelty that he created. B, his gentle behavior towards his rasikas and his accompanies. The seeds of this great new Bani were sown in the mind and heart of young Balasubramaniam when he was a vivid witness to lively musical discussions and literary quests among veterans of that era in his own house at Tiruvellikedi in Chennai. Sri Narayana Swami was a teacher in the Hindu High School and honorary secretary of Sri Parthasarathi Swami Sabha. GNB's house in Triplicane was always overflowing with a bunch of musicians discussing all aspects of music. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து கரூர் சின்னசாமி ஐயர், திருவையார் சபேஸ் ஐயர், பல்லடம் சஞ்சீவராவ் and GNB's father நாராயண சுவாமி ஐயர், இவா எல்லாரும் சேர்ந்து they were discussing the music of a very big musician மகா வைத்தியநாத் ஐயர். டிஸ்கஷன் என்னன்னா, மகா வைத்தியநாத் ஐயர் ஹம்சத்வனி ராகத்தில் கல்பனாஸ்வரம் பாடி கேட்கணும் அப்படின்னு இவெல்லாம் பேசின்னு இருக்கச்ச, கதவுக்கு பின்னாடியிலேருந்து சின்ன வயசு பாலகன் GNB நானும் ஹம்சத்வனியில் கல்பனாஸ்வரம் பாடுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே the typical reaction of the father நாராயண சுவாமி ஐயர் வந்து, ஷோ அதெல்லாம் நீ இப்போ பண்ணக்கூடாது, சும்மா நாங்கள் பெரியவா பேசின்னு இருக்கோம் அப்படின்னாராம். சபேஸ் ஐயர் தோல் நாராயண சுவாமி ஐயர், இரு அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம், நீ வாப்பா நீ வந்து பாடு அப்படின்னு கூட்டின் வந்து ஹம்சத்வனி ராகத்துல GNB கல்பனாஸ்வரம் பாடி தள்ளிட்டார். The father was shocked, embarrassed, did not know what to do, but the other three musicians just hugged GNB and then looked at Narayan Swami Iyer and said, நீ உன் பையன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, send him for formal training. And that's how GNB's musical journey began. In my fledgling years, God blessed me with a gift to visualize swara notations even while listening to good music. Through sheer listening pleasure, I was able to sing 30 krithis without being formally tutored. ஸ்வரஞானம் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. சாதாரணமாக ஒரு பேச்சுக்கே ஒரு ஸ்வரத்தை சொல்லுவார். ஒரு ரெண்டு பேர் பேசினோன்னு வச்சுக்குவார், அதுக்கு என்ன சொல்கிறோன்னா உடனே சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு புத்திமானவர்.
The father's musical engine had enough power not only to spark the musical flame in his son, but also to insulate it through initial coaching from Madurai Subramanya Iyer. At the age of 16, I heard Sri Ariyakudi Ramanujayangar's concert for the first time ever. It was a defining moment in my life as his controlled musical unfurling captivated my senses. ஒரு நாள் இதே மாதிரி அவ ஆத்து திண்ணையில திருவள்ளிக்கேணியில நாராயண் சுவாமி ஐயர் had a complaint about GNB to அரியக்குடி ராமானுஜயங்கார். என்னன்னா he was telling ஐயங்கார், இந்த பையன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், he sings too fast, ஓட்டு 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 ஓட்டுன்னு எல்லாத்தையும் ஓட்டுறான் அப்படின்னு அவர் சொன்னாராம். So ஐயங்கார் called GNB and said, பாடு. So as usual GNB took off in his lightning speed and sang a brilliant song. GNB பாடி முடிச்ச உடனே நாராயண் சுவாமி ஐயர் had to say, இத்தத்தான் நான் சொல்றேன், இப்படி ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறானே கொஞ்சம் சொல்லுங்கோ. Immediately அரியக்குடி ராமானுஜயங்கார் told நாராயண் சுவாமி ஐயர், இதை பாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இந்த ஸ்பீடில் பாட வந்துட்டா மற்றதெல்லாம் தானா வந்து சேர்ந்துக்கும், நீ இதை தடுக்காத, இதை டெவலப் பண்ணுன்னு ஐயங்கார் சொன்னாராம். I participated in the Music Academy's annual competition and won a gold medal in 1928. It jacked up my spirits to become a full-fledged musician vis-a-vis the compulsion to become a lawyer. It marked the dawn of a new era in the world of Carnatic music. ಗೋಪೀಜನ ಮನೋರಥವು ಸಂಗಲೆ ಗಲೆ ಕೇಳಿಯುದೇಶೆ ವಾಡು ಸಂಪ್ರಯಾಮಿಗೆ ತಗು ಮಾಡಲಾಡೆದೆ ತಬ ಮಗದ ಸದಬ ಮಗದಿದಿ ಸಾದ ತದಬ ಮಗದಿದಿ ಸಾದ ತದಬ ಮಗದ ಸದರೀರಿ ಸದದ ಬದಮ ಮಗದಿದಿ ಸಂಪ್ರಯಾಮಿಗೆ ತಗು ಮಾಡಲಾಡೆದೆ ಪರಿಡಲ ಸದ ದೋಕದೆಯು ಸುನು ಮೃಕ್ಕದೇಶೆ ಪರಮ If painting is two-dimensional, sculpture three, one can say music is four-dimensional, having its basics in tone, color, rhythm and melody. Natural musician and an intellectual musician bundled into one na at GN sir. You can be the most natural musician at the same time ரொம்ப ஒரு thinking musician ஆக இருக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா GN sir தான். முக்கியமா எனக்கு GNB பாட்டிலே பிடிச்சது என்னன்னா இந்த ஸ்பீடு பாடுறச்சு கிளாரிட்டி
நாகஸ்வரத்திலே தான் அந்த கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வாய்ஸ்லேயே வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிளாரிட்டி ஜிஎன் பாலசுப்ரமணியம் கிட்ட அவர்கிட்ட தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நான் ரசிப்பேன். ஸ்வரங்களோடு கூடவே 3 ஸ்தானங்களிலே பாடக்கூடியதான சங்கீதத்தை தந்திரீலய சமல்விதம். தந்திரி வாத்தியம், இந்த தொண்டை இருக்கு, இதுக்குள்ள தந்தி இருக்கு. நம்ம டாக்டர் கேட்டா சொல்லுவார், எத்தனையோ சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கு, அதான் தந்திரி. ஒரு ராகம் பாடுற போது அந்த குழாய்கள் ஒன்னோடு ஒன்னும் அப்படியே வைப்ரேட் ஆகுது, அதனாலதான் சத்தம் வருது. ஜிஎன் பாலசுப்ரமணியனுடைய வோக்கல் கார்டு இருக்கு, அது ஒரு தனியான அமைப்புன்னு ஒரு டாக்டர் சொன்னார். பரதாஸ் நாட்டிய சாஸ்திரத்தில் ஐடியல் வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 குவாலிட்டி சொல்லியிருப்பா. அந்த 6 குவாலிட்டியும் அவருக்கு இருந்தது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். களை கட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஜிஎன்பியோட ஃபர்ஸ்ட் கிருத்தியை கான்சர்ட் எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேளு, அதான் களை கட்டுறது. அவர் வர்ணத்தில் ஆரம்பிக்கலாம், கிருத்தியில் ஆரம்பிக்கலாம், என்ன இந்த ரக்தி தாகமாக ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிச்சாலும் சரி டாப்னு களை காட்டிடும். அடுத்த நிமிஷம் களை காட்டலைன்னா there is some problem with you அப்படின்னு. GNB's Bani of music was essentially raga based. He engineered not only alapanas but also kritis, neravals, swaras, thanam and shlokas into vital satellites that radiate raga bhava. Sanadhanam tam dadayanam dum dadayanam danayada Sanam dadayanam 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 dum dadayanam Sanam dadayanam
தகனம் ததகனம் தம் ததக தன்னம் ததகனம் 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 தனம் சிந்தையறிந்து வாடி அந்த பாட்டை பாடினார். பாடி முடிஞ்ச உடனே மதுரமணியர் ஒன்ஸ் மோர் அப்படின்னாராம். ஒன்றுமே இல்லை, ஒரு ராதா சமேதா கிருஷ்ணா அதே எடுத்துக்கலாம். ஒரு இவ்வளோ சின்ன துக்கடா பாட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாள் முன்னாடி நெட்டில் கேட்டிருந்தேன். அந்த ஒரு லைனும் என்ன ஒரு டிசிப்ளினோட பாடியிருக்காருன்னா அதுக்கே நம்மளுக்கு ஒரு புல்லரிக்கும். அதாவது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல், அந்த மாதிரி ஒரு மைண்ட் டிசிப்ளின் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கிற மனுஷனாக பாட முடியுமான்றது ரொம்ப ரொம்ப கிரேட் குவாலிட்டி. ராதா சமேதா கிருஷ்ணா ராதா சமேதா கிருஷ்ணா ராதா சமேதா கிருஷ்ணா சமேதா கிருஷ்ணா சமேதா கிருஷ்ணா ராதா சமேதா கிருஷ்ணா. பாத்தீங்களா? பார்த்து ரசிச்சிக்கலாம். என்ன ஃபாஸ்ட் அப்பா! பட் பின்னாடி போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃபாஸ்ட் மாத்திரம் இல்லை, அவர் ஸ்லோ நல்லா பாடியிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் 2 மணி நேரம் 17 நிமிஷம் சொன்னேன். பல அபூர்வமான ருசிகரமான தகவல்கள் இந்த படத்துல இருக்கு. அதனால இது ஒரு பகுதி மாத்திரம் இல்லை, பின்பு பகுதிகளாக இந்த படம் ஃபுல்லாவே வெளிவரும். இந்த தகவலோடு இன்று விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சுபதினம். बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् राज्ञं वाक्पटुत्वल्य हनुमत्स्मरणात् भवेत्.